எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல சரவணம்பட்டிக்கு அடுத்து கோயில்பாளையம், அதுக்கு அடுத்த மெயின் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கணேஸ்வரம். நம்ம கணேஸ்வரம் கரியாம்பாளையம் இந்த ரெண்டு ஜங்ஷனுக்குமே இடப்பட்ட கேப்ல மசாண்டிபாளையம், அதாவது எல்லப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது மசாண்டிபாளையம் ஊருக்குள்ளேயே வந்து நம்ம அபி ரெசிடென்சியில ஒரு அழகான நார்த் ஃபேசிங் வீடு வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வச்சு கீழே வந்து சிம்ப்ளெக்ஸ் மாடல்ல வந்து கட்டியிருக்காங்க. இந்த லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1408 ஸ்கொயர் ஃபீட்ல 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃப்ரண்ட்ல டெக்ஸ்சர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்புக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து மழை தண்ணி எல்லாம் உள்ளே போகாத மாதிரி, வெயில் எல்லாம் உள்ளே ஈஸியாக போகாத மாதிரி நீட்டாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ்லாம் க்ரூஸ் எடுத்து சைடு வாலில் பின்வால்லாம் வந்து பிளாஸ்டிங் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஐவரி கலரு, ஆரஞ்சு கலரு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக எக்ஸ்டீரியர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் MS மெட்டீரியலில் வந்து நல்ல ஒரு பெரிய கேட்டு, விக்கெட் கேட் ரெண்டுமே கொடுத்து ரேம்போட ஹைட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரோட்லேருந்து ரொம்ப ஹைட்டாக கொடுக்காம அழகாக கொடுத்து எக்ஸ்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் வந்துருது, போர்வெல் வந்துருது, தண்ணி தொட்டி வந்துருது, எக்ஸ்டீரியர்ல அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. ஸோ அருமையாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே போய் ரூம் சைஸஸ் உள்ள எந்த மாதிரி எல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக சொல்ல போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேட் ஓப்பன் பண்ணி வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 16 சைஸில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. கிரே அண்ட் லைட் கலரில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தாலும் வெளியே வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி அருமையாக ஸ்டெப்பு கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு போறதுக்கு நல்ல அருமையான ஸ்டெப்பு வந்து ரைசர் எல்லாம் அழகாக கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்ல ஐவரி பிளஸ் பிஸ்கட் கலர் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க கோல்டன் பீடிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹைலைட்டா வந்து இந்த ஃப்ரண்ட் வாலை வந்து எடுத்துக்காட்டுது. ஸோ பாக்குறக்கே கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை ஓபன் பண்ணி உள்ள போய் வீட்டை பத்தி தெளிவா பார்த்துலாம் வாங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet வித்ல வந்து கொடுத்துருக்கு. 1.5 அடி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் வந்து கிளாஸ், பிக்ஸ்டு கிளாஸோட வந்துருது. உங்களுக்கு ஆன்டிக் லாக் போட்டிருக்காங்க. இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த லேசர் கட்டிங் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. மெயின் டோர் ஷட்டர் ஃப்ரேம் ரெண்டுமே டீக் மெட்டீரியல். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைசர் கொஞ்சம் அழகான ஹைட்ல வந்து கொடுத்து நீட்டா வந்து கிரானைட் போட்டு உங்களுக்கு நோசிங் அடிச்சு நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நல்ல பெரிய லிவிங் ரூம் 16க்கு 16 சைஸ்ல நல்ல பெரிய விண்டோஸ் வந்து உங்களுக்கு நல்லா 6x6ல 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து சூப்பரா வந்து ஹால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காத்தோட்டமா நல்லா வெளிச்சமா இருக்கு லிவிங் ரூம். அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற இந்த ஐவரி கலர் இந்த லிவிங் ரூம்க்கே ரொம்ப எடுத்து அடிக்காத மாதிரி பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டா ஜெனியன் கலரா இருக்குது. இந்த கலர் ஐவரி கலர். மேல சீலிங் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்டு, ஃபேன் பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், டிவி யூனிட் பாயிண்ட் எல்லாமே லிவிங் ரூம்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 டைல்ஸ் வந்து ஒயிட் பிளஸ் லைட் பிஸ்கட் கலர் கலந்து வர மாதிரி அந்த கிரைன்ஸ் எல்லாம் பாக்குறது சூப்பரா இருக்குது. என்ன ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து டோர் போட்டு உங்களுடைய ஆல்பம்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்ல லிவிங் ரூம்ல வாஸ்து பிரகாரம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்ல வந்து நீட்டா வந்து கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்து லைட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து செப்பரேட் பூஜா ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஹைலைட் பாயிண்ட். நம்ம லிவிங் ரூம் பத்தி எல்லாம் தெளிவா பார்த்துட்டோம். லிவிங் ரூம் வந்து கிச்சன் பார்த்துலாம் வாங்க. கிச்சன் வந்து 10x10 சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 2 விண்டோ வந்துருது. உங்களுக்கு நல்லா காத்தோட்டமா இருக்குது கிச்சன். ஒரு கிச்சன்ல வந்து சமைக்கிற போது நம்மளுக்கு வந்து அந்த காரம் எல்லாம் அடிக்க கூடாது. அதுக்கு நல்ல ஒரு காத்தோட்டம் இருந்தாதான் நல்லா இருக்கு. அதுக்கு 2 விண்டோஸ் வந்து நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா எல் சேஃப் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா மல்டி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். 2 செல்ஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கடப்பா ஸ்டோன்ல நல்லா பிரிக் ஒர்க் பண்ணி நீட்டா வந்து 2 ஸ்டோன் வந்து கொடுத்து பிளாக் பெயிண்டிங் கொடுத்து சூப்பரா பினிஷ் பண்ணிக்கிறாங்க. டேபிள் டாப் எல்லாமே கிரானைட் போட்டு இந்த உருண்டையெல்லாம் அடிச்சு நீட்டா நோசிங் பாயிண்ட் கொடுத்து தண்ணி எல்லாம் வாட்டமா போற மாதிரி நீட்டா வந்து டேபிள் டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி எங்கேயுமே அழுக்கப்படியாத மாதிரி கிச்சனை ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க. லிவிங் ரூமுமே கிச்சனும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி யூனிக்கா பெயிண்டிங் அடிச்சு சூப்பரா இருக்குது. அக்வா கார்ட் பாயிண்ட் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிக்சி பாயிண்ட், கிரைண்டர் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் கரெக்டா கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து கிச்சன் அருமையா போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எப்படி லிவிங் ரூம்ல பார்த்தோமோ அதே மாதிரி கிச்சன்ல கொடுத்துருக்கு. ஸோ கிச்சனை பத்தி தெளிவா பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்தி பார்க்க போறோம். டோர் ஓபன் பண்ணி போய் பார்க்கலாம் வாங்க. பெட்ரூமுக்கு டோர் நல்லா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல கம்ப்ரஸ்டு போட்டு டோர் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய 4x2 டைல்ஸ் வந்து கீழே லே பண்ணிருக்கு. பெட்ரூம்ல வந்து ஃபுட் லேம்பு, ஏசி பாயிண்ட்,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து பெட்ரூம்ல போதுமான அளவுக்கு பக்காவா கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃப் கொடுத்துட்றாங்க. 2 விண்டோஸ் நல்லா வந்து தெற்கிருந்து வடக்கு வீசுற காத்து பெட்ரூமுக்குள்ள அருமையா வர்ற மாதிரி 2 பக்கம் வாஸ்து பிரகாரம் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் வந்து கிரீன் கலரும் ஐவரி கலரும் கொடுத்து பெட்ரூம் அழகா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், பாத்ரூம் போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அட்ராக்டிவான டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ்ல வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்க போறாங்க. சோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து ஒரு ஜூனியர் பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ 2 பெட்ரூமுக்குமே டோரு ஆன்டிக் லாக் போட்டு குவாலிட்டியா போட்டிருக்கு. இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 சைஸ்ல வந்துருது. லாஃப்ட், செல்ஃப் ப்ரொவிஷன், ஃபுட் லேம்ப், ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட், விண்டோஸ் எல்லாமே இந்த பெட்ரூம்ல ப்ராப்பரா பொசிஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் வந்து எப்படி நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், ஒரு லைட் கலர் வந்து கொடுத்துட்றாங்க. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு வந்துருது. இது சேம் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், டைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜென்யூனா போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஜூனியர் பெட்ரூம், பெரிய லிவிங் ரூம், நல்ல ஒரு 10x10ல கிச்சன், நல்ல பெரிய கார் பார்க்கிங், அவுட்டர் ஸ்டேர்கேஸோட இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா வருது. ஸ்லைட்லி நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே ரோடு ஃபெசிலிட்டிஸ், உள்ள எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு லே அவுட்டுக்குள்ள இருக்கு. ஸோ நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல இந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வீட்டுல இருந்து நீங்க வந்து அன்னூர், காரமடை, சிறுமுகை, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரியாம்பாளையம், கணேஸ்வரம், கோயில்பாளையம், காந்திபுரம் எல்லாமே ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வீட்டோட விலை 55 லட்சம் ரூபாய். பேங்க் லோனும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்துட்டு இந்த வீடு எல்லாருக்குமே பிடிக்கும், வந்து பாருங்க. தேங்க்யூ.